வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிக்சர் ஆர் ஷேப் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். செல்ல. செல்லயோ, ஒர்க் புக்லயோ எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப ஜெனரலா நமக்கு பிக்சர் இன்சர்ட் பண்றதுக்கு 2 விதமா இருக்கு. செல்குள்ள இன்சர்ட் பண்ணலாம், இல்லன்னா மேல இன்சர்ட் பண்ணலாம் இந்த மாரி. இப்ப நம்ம ஒரு பிக்சர இன்சர்ட் பண்றோம்னா, பிக்சர்ஸ் கிளிக் இன்சர்ட்ல பிக்சர்ஸ கிளிக் பண்ணிட்டு, பிளேஸ் ஓவர் செல்ஸ்ல போயிட்டு, திஸ் டிவைஸ் இந்த டிவைஸ்ல இருக்கிறத நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா, இன்சர்ட் பண்றேன். இப்ப இந்த மாரி வந்துருச்சு. இல்ல எனக்கு இப்படி மேல வேணாம், இந்த செல்குள்ள வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இது மேல கிளிக் பண்ணீங்கனாலே இந்த இடத்துல வரும். இப்ப பார்த்தீங்களா, செல்குள்ள போயிடுச்சு. இந்த மாரி செல்குள்ள போயிடுச்சு. இப்ப நீங்க செல்லோட சைஸ இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துரும். இந்த மாரி வரும். இது ஜெனரலா நம்ம இந்த மாரி 2 விதமா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேண்டாம் இப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது மேல கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இன்சர்ட் பண்ணும்போதே நீங்க வந்துட்டு, பிக்சர்ஸ்ல பிளேஸ் இன் செல்லா, ஓவர் செல்ஸான்னு குடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம டைரக்ட்டா இன்சர்ட் பண்றது. ஸோ இப்போ ஒரு செல்ல இன்சர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல தாண்டி, இப்போ நம்ம டிவைஸ்ல இருந்து மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி நீங்க ஸ்டாக் இமேஜஸ், அது வெப்சைட்ல ஸ்டாக் இமேஜஸா இருக்கும். ஸ்டாக் இமேஜஸ்னா ஆல்ரெடி யாரோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஜ் நம்ம ஆன்லைன்ல இருந்து அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு. இதை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இதை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்கணும். பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இந்த மாதிரி நமக்கு டவுன்லோட் ஆகி வந்துருச்சு பிக்சர் இமேஜஸ். சரி, இப்போ எதையுமே வந்துட்டு நீங்க இந்த செல்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்சர்ட்ல பிக்சர்ஸ்ல 2 விதமா இருக்கு. 2 விதமாகவும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பிக்சர்ஸ்ங்கிறதும் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிங்ல போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த மாதிரி வேணுமோ அதை நம்ம தேங்க்யூ அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு எல்லாமே நம்ம இன்சர்ட் என்ன பண்ணுறோம், நம்ம டைரெக்டாகவே பிளேஸ் இன் செல்னு கொடுத்துட்டோம்னா டைரெக்டாக இதுக்குள்ளே போயிடும். பிளேஸ் ஓவர் செல்ஸ் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வேலை வரும். இவ்வளோதான் இதோட டிஃப்ரென்சஸ் இந்த ரெண்டுக்கும். ஸோ நம்ம எக்ஸலில் ஏதாவது ஃபார்மேட் பண்ணுறோம், ஒரு லோகோ இன்சர்ட் பண்ணி வைக்கணும் அப்படியே பர்மனெண்ட்டாக அப்படின்னு நினச்சோம்னா செல்லை கொடுத்துட்டோம்னா செல் எக்ஸ்பேண்ட் ஆக அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதர்வைஸ் நம்ம எவ்ரி டைம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதுக்குள்ளே செல்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா இது வராது, கரெக்டாக இருக்காது. இதை கொண்டு போய் வச்சுட்டு இந்த மாதிரி நான் மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுட்டு இருக்கணும். ஸோ இது தேவையில்லை. இப்போ நான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்குள்ளே போயிட்டு ஃபெச் ஆகிக்கிறது கரெக்டாக ப்ராப்பராக. ஸோ இதுக்கு தான் பிளேஸ் இன் செல் ஆர் மேலே வைக்கிறது. நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தேவைப்படாது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி. அடுத்தது இந்த பிக்சர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்தது ஷேப்ஸ், அதாவது நமக்கு ரவுண்ட் ஷேப்ஸ் வேணும், இந்த மாதிரி ஈக்குவல் டு இந்த மாதிரி லைன் வேணும், இந்த மாதிரி வேணும்னா நம்ம இதெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட்ல ஷேப்ஸ்ல இருக்கும், இதில் போயிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இப்போ இதில் இப்படி வருது. ஸோ இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் வச்சுட்டு இந்த சைட் மார்க் இருக்கிறத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் மேலே ஹைட்டு எது வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இந்த டாட் மாதிரி இருக்குது தெரியுங்களா, இந்த இடத்துல கர்சர் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக 2 பக்கம் ஏரோ வர மாதிரி இங்கே வரும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இங்கே ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேஸ் லேண்டிங்காக இந்த ரொட்டேட் மேலே கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஷேப்ஸ் நம்ம எந்த மாதிரி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஷேப்ஸாக நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இது இருக்குல்லங்க, இதுக்கும் இதுக்கும் ஒரு ரேஷியோ வந்துட்டு இந்த எல்லோ கலர் டாட் இருக்குங்களா, இப்போ நான் இதை வந்துட்டு குறுக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி குறிக்கலாம். ஸோ இதுக்கும் அதே அப்படிங்கிறது தான். இதையும் நான் இப்படி ரொம்ப குறுக்கிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறோமோ இந்த ஒயிட் டாட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, இந்த எல்லோ டாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புள்ள ஏதாவது சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மட்டும் தானே அப்படின்னா கிடையாது. இதோட கலரை வந்துட்டு நீங்கள் ஷேப் ஃபார்மேட்னு ஒரு ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா இது பண்ணிக்கலாம். ஷேப்போட ஃபில் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதோட கிரேடியன்ட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை கிரேடியண்ட்டாக வேணாம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம்.
இல்லை ஏதாவது பிக்சரை வந்துட்டு பேக் பண்ணணும். நான் ஆல்ரெடி பார்த்தோம் தெரியுங்களா, அது மாதிரி இப்போ ஸ்டாக் இமேஜஸ் வந்து எடுத்து நான் இதோட இதுக்கு பின்னாடி வைக்கிறேன். இதுக்கு இதை எடுத்துட்டு நான் அதுக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இந்த ஷேப்புக்குள்ள அந்த இமேஜஸ் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்படாத நம்ம இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிக்சரை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஐக்கான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் இந்த மாதிரி இமோஜிஸை நான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இமோஜிஸை நான் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ஷேப்புக்குள்ளே. பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம ஒரு எக்ஸலில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆக்சுவலாக டோட்டலாக எண்டு டு எண்டு ஒரு கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இன்வாய்ஸ் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட இதில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இது. நீங்கள் மோர் கலர்ஸ் வேணும்னா நம்ம அதாவது ரொம்ப கிரேடியன்ட் இது வித்தியாசமாக ஒரு கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இதில் போயிட்டு நம்ம எந்த கலர் இங்கே வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் இல்லை டெக்ஸ்சராக வேணும். டெக்ஸ்சர்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்லில் மோர் டெக்ஸ்சர்ஸ் போயிட்டு நம்ம வேணால் ஷேப்பை இது பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணும், கிரேடியன் ஃபில், ஃபால்டு ஃபில், பேட்டர்ன் ஃபில். பேட்டர்ன்லாம் இந்த மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கணும். ஃபோர்க்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கிறது வேண்டாம், எனக்கு கலர்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம கூட இங்கே வந்துட்டு ஃபார்மேட் ஷேப்பில் இந்த ஃபில்லில் இப்போ இந்த இது இருக்குங்களா, நோ ஃபில்லு, கிரேடியன் ஃபில்லு, பிக்சர் டெக்ஸ்டர் ஃபில்லு இதில் இருக்குங்களா. அதுப்போ பேட்டர்ன் ஃபில்லும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இதே யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த உள்ள ஃபில் பண்ணுறது மட்டுமா அப்படின்னா கிடையாது. இதோட அவுட்லைன்ஸையும் நம்ம எவ்வளோ வித்து வேணும், அதிகமாக வைக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதில் ஸ்பெயிட்டில் போயிட்டு வச்சுக்கலாம், எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ இதோட கலர்ஸு இதே மாதிரி இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கலர் வேண்டாம், ஒரு டார்க்காக இன்னும் எல்லோ கலரில் வேணும், இல்லை ரெட் கலரில் வேணும் கொடுத்துக்கலாம். இல்லை அவுட்லைனே வேணும், அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும், ஸ்கெட்ச் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துக்கலாம். டேஸாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா டேஸாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது மட்டும் தானே அப்படின்னா கிடையாது. இதில் வந்துட்டு ஷேப்பில் நீங்கள் 3D ரொட்டேஷன் கூட வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3Dயாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3Dயாக வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா 3D ரொட்டேஷனில் இந்த மாதிரி 3Dயாக காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 3D ப்ரீசெட்டில் இந்த மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி நம்ம பேட்டர்னாக இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஷேப்பை நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். 3D ஷேப்பில் வைக்கணும் அப்படின்னு நினச்சோம். க்ளோ வேணும்னா இந்த மாதிரி க்ளோ ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா க்ளோ வச்சுக்கலாம். ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு கீழே ரெஃப்ளெக்ஷன்ஸ் காமிக்கணும்னா, இதோட ஷேடோ வளரணும்னா ஷேடோ. இப்போ எட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றது இல்லாமல் ஒரு சாஃப்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே போயிட்டு இந்த பேட்டர்னோட இதில் மேலே இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம இன்னும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணல. டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்படின்னு கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்கேன். இதோட டெக்ஸ்டோட ஃபில்லை வந்துட்டு நான் மாற்றணும். இந்த செலக்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாற்றணும், டெக்ஸ்டர்ஸை இந்த மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெக்ஸ்டோடது ஷேப்பை இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம இது மாற்றிக்கலாம். இப்போ சைஸ் பெருசாக இருக்குது, சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சைஸை பெருசு பண்ணுறதுக்கு இதே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயே ஃபாண்ட்டோட சைஸை நம்ம ரெகுலர் ஃபாண்ட் சைஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். நம்ம எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இதில் ஷேப் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டோட இதே மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணணும், ரெஃப்ளெக்ஷன் வேணும், அந்த மாதிரி எந்த இது வேணாலும் வச்சுக்கலாம்.
ஸோ இதோட ஹைட்டை வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ ஹைட்டை வந்துட்டு இதோட டோட்டல் ஹைட்டே நீங்கள் இப்படி கூட இதில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 10 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வருதுலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸஸை வித்து ஹைட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மேலும் வீடியோக்கும் பார்த்துருங்க. நன்றி.